Population composition. It refers to characteristics such as age, sex, marital status, caste, religion, language, education, occupations. இது எல்லாம் சேர்ந்ததான் அது population composition சொல்லுவோம். So population it refers to numbers தான், counting. இந்த நம்பர்ஸ்குள்ளே எவ்வளோ பிரச்சனை பாருங்க. ஏஜ் என்னது, 1 to 14 ஏஜ்குள்ளே எத்தனை பேர், 14 to 18, 18 to 60, 60 to 70, இந்த மாதிரி ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் இருக்கும். செக்ஸு மேலா ஃபீமேலா, மேல் எவ்வளவு, ஃபீமேல் எவ்வளவு. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா அன்மேரிடா. அடுத்து கேஸ்ட் என்ன ஜாதிக்காரன், ரிலீஜன் என்ன மதம், லாங்குவேஜ் என்ன தமிழ் பேசுகிறானா, தெலுங்கு பேசுகிறானா, ஹிந்தி பேசுகிறானா, மலையாளம் பேசுகிறானா. எஜுகேஷன் educated, uneducated. Occupation, whether he is working as employee or owner of the company or teacher or student. So இத்தனை காம்போசிஷன்ஸ் வந்து அது பாப்புலேஷன் காம்போசிஷன் ரெஃபர் பண்ணுது. ஸோ இவ்வளோ வகையான வந்தது காம்போசிஷன் ரெஃபர் பண்ணுது. The study of composition of population helps us to understand the social, economic and demographic structure of the population. ஸோ இந்த டேட்டா தான் நமக்கு என்ன பண்ணுது, ஒரு பிளானிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி சொல்கிறீங்க, சோசியல் எக்கனாமிக். சப்போஸ் ஒரு 1000 பேர் இருக்காங்க, 1000 பேரில் ஒரு 150 நம்பர்ஸ் வந்து குழந்தைங்க, 700 பேர் வந்து 18 to 60 years, பாக்கி 150 பேர் எல்டர் வயசானவங்க. அப்போ இந்த 700 பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஃபோர்ஸ் நிறைய உழைப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க. அப்போ இந்த எல்டரும் குழந்தைகளும் கம்மியாக இருக்காங்க. ஸோ இந்த காம்போசிஷன் என்ன பண்ணுறோம், அந்த நாடு அல்லது அந்த கண்ட்ரி நல்லா இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த 1000 வந்து ஒரு 500 கிட்ஸ் வந்து ஒரு 500, ஏஜ் ஓல்டு வந்து ஒரு 200, உழைக்கும் வரைக்கும் ஒன்லி 300னா இந்த 300 பேர் உழைச்சி தான் இந்த குழந்தைங்களுக்கு இந்த இதுக்கு சாப்பிடப்படணும். அப்போ இந்த கண்ட்ரி வளருமா? ஸோ எக்கனாமிக்கலி பேக்வர்டாக இருக்கு. அதான் சொல்லுது சோசியோ எக்கனாமிக் அண்ட் டெமோக்ராஃபிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷன் இல்லை, என்ன மாதிரியான கண்ட்ரி டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு we have to understand from the data and analysis or dissemination. ஓகேயா? ஸோ பாப்புலேஷன் காம்போசிஷன் என்ன வகையான டேட்டா நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து ஒன் பை ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏஜ் காம்போசிஷன். ஸோ ஏஜ் காம்போசிஷன் முன்னாடி பார்த்த மாதிரி தான், இதை வச்சு நம்ம என்ன ரெஃபர் பண்ணலாம். இட் ரெஃபர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப், இட் ரெஃபர்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் இன் ஏ கண்ட்ரி. இது ஏஜ் காம்போசிஷன் என்னது. ஜென்ரலி 3 broad categories, 3 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. 0 to 15 years ஒரு குரூப்பு, ரைட்டா. 15 to 60 years ஒரு குரூப்பு, அப்புறம் 60க்கு அடுத்து மேலே இருக்கிற ஒரு குரூப். மொத்தம் 3 குரூப் பிரிக்கிறாங்க, ரைட்டா. இப்போ இந்தியா பொறுத்தளவு 3 broad categories. ஸோ 0 எடுத்துக்கொண்டா 1ன்னு வச்சுக்கலாம், 1 to 15 years. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி இல்லை, 29 அதாவது குழந்தைங்க வந்து 29% இருக்காங்க. எபோவ் 60 years பார்த்தீங்கன்னா 8%. எபோவ் 60 years பார்த்தீங்கன்னா 8%. அப்போ ரெண்டே கூட்டுங்க, நமக்கு என்ன கிடைக்குது, 37.5%. 35. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் தான் டிபெண்டன்ஸாக இருக்குங்க. மற்ற ஃபோர்ஸ் எல்லாமே என்னது, ஒர்க்கிங் ஃபோர்ஸ். மற்ற ஃபோர்ஸ்லாம் ஒர்க்கிங் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறதுன்னா டிபெண்டன்ஸ் வந்து ஒன்லி 37% தான். ஸோ 100% பாப்புலேஷனில் 37.5 டிபெண்டன்ஸ் போக நமக்கு பார்த்தீங்கன்னா 62.5% வந்து ஒர்க் ஃபோர்ஸ்.
ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னா கண்ட்ரியோட ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் ஸ்ட்ராங் எனஃப் டு ஃபார் த நேஷன்ஸ் டெவலப்மெண்ட். அதான் மீனிங். அவ்வளோதான். ஸோ வி ஹாவ் டு டிடெக்ட் த பிலோ 50 years and above 50 years, 60 years, that we can get 62.5% of the populations is ready to work if it is available. ஓகேங்களா? ஸோ the dependent population India is 37.5% and the independent population 60 to 59 is 62%. So it have enormous manpower. நம்மளை பொறுத்தளவு மேன் பவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. மேன் பவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ we can do anything. We can face any type of crisis if it is arrive in India. இந்த மாதிரி ஒரு 10 years பேக் பார்த்தீங்கன்னா 2005 to 2010 வேர்ல்டு எக்கனாமி கொலாப்ஸ் ஆகும்போது இந்தியா ஸ்டாண்டர்ட். காரணம் திஸ் டைப் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸஸ், நாட் பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். டோன்ட் திங்க் அபவுட் தட் இஸ் பொலிட்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ. Sex ratio means nothing but male female ratio. எவ்வளோ மேல் இருக்காங்க எவ்வளோ ஃபீமேல் இருக்காங்க. சப்போஸ் வந்து 1000 மேல் இருந்தால் அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ ஃபீமேல் இருக்காங்கிறது தான் வந்து செக்ஸ் ரேஷியோ. நம்பர் ஆஃப் ஃபீமேல் பெர் 1000 மேல் பாப்புலேஷன். ஸோ 1000 மேல் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்கன்னா ஹவு மெனி ஃபீமேல்ஸ், அதான் அது செக்ஸ் ரேஷியோன்னு சொல்கிறது. டிஃபைன் அஸ் த number of females per 1000 people. So Boss News பார்த்தீங்கன்னா in our country it's always unfavorable to females. Unfavorable அர்த்தம் that 100,000 males வந்து 1000 female இருக்க மாட்டாங்க. இவங்களோட நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் இன்ஃபீரியராக தான் இருக்கும். 900 to 1000 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஸோ 2000 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா the sex ratio of the country is 940 female per 1000. ஸோ 1000க்கு வந்து எவ்வளோ இருக்காங்க 940 தான். ஸோ அப்போ வந்து எப்பவுமே இந்த ஃபீமேல் ரேஷியோ இஸ் லோயர் தென் த with reference to India alone. Don't think about this of foreign countries. That's quantity or number of females is inferior to male ratio, male accountings. This such the size of the female population is lower than males. Female population வந்து கம்மியாக இருக்குது. பட் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1008 and 1013 பாண்டிச்சேரி எக்ஸப்ஷன்ஸ். ஸோ அமாங் த ஸ்டேட்ஸ் கேரளா பார்த்தீங்கன்னா 1084 ஃபீமேல் பெர் 1000 மேல். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் 1038 ஃபீமேல் பெர் 1000 மேல். இங்கே வந்து பெண்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க இந்த யூனியன் டெரிட்டரிலையும் இந்த ஸ்டேட் ஆஃப் கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிலேயே டாமன் அண்டு டையூ. அங்கே எவ்வளோ பார்த்தீங்கன்னா 618 ஃபீமேல் பெர் 1000 மேல். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவ்வளோதான். பட் நம்ம கண்ட்ரி ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் 970 சம்திங். ஸோ கேரளா 100 மார்க் மேலேயே போச்சு, பாண்டிச்சேரி 100 மார்க் மேலேயே போச்சு. பட் டையூமன் நாமன் இட்ஸ் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 618 ஃபீமேல் 618 ஃபீமேல் பெர் 1000 மேல். So lowest sex ratio in India is the Dayanamam Union Territory. So next வந்து literacy rate, கல்வி தரம். Who are all literate? யாரெல்லாம் படித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா who are able to read and write. எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். அவங்க 10th படித்தாங்களா 12th படித்தாங்களா பிஇ படித்தாங்களா பிஎஸ்சி அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. தோஸ் பீப்புள் ஹூ கேன் ரீட் த பஸ் நம்பர் அண்ட் த பஸ் டெஸ்டினேஷன் அண்ட் கேன் ஏபிள் டு ரைட் தியர் நேம் தியர் வில்லேஜ் நேம் இஸ் நோன் அஸ் லிட்ரேட்ஸ். அவங்கெல்லாம் யார் படித்தவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ திஸ் லிட்ரஸி ரேட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஃபார் குவாலிட்டி ஆஃப் பீப்புள். How? Suppose if literacy rate is more than 70% or 80% there,
life quality of the people is better when compared to the other peoples. So Bihar still they are not crossing, I think not crossing 50%, but we are crossing 65% and above. Kerala among the Indian states is number 1, I think now. So Papa. So in the literacy which then quality of people we have decide பண்ணலாம். So இப்போ இந்த literate people, the percentage of the literate people to the total number of population. So நான் என்ன சொன்னேன் 130 crores சொன்னோம் இல்லையா, இதில் வந்து ஒரு 100 crores படிச்சிருந்தாங்கன்னா இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் லிட்ரஸி ரேட் சொல்கிறது. ஸோ 130 crores-க்கு எவ்வளோ பீப்புள் படிச்சிருக்காங்க அதான் என்ன சொல்கிறாங்க, நம்ம லிட்ரஸி ரேட்டு சொல்கிறோம். Percentage of the literate people by total population. இதானது literacy rate. So percentage of the literate people to the total number of population is the literacy rate. Since from the beginning a steady improvement in the literacy rate level in India. இந்தியா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேட் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அக்கார்டிங் 2011 சென்சஸ் இஸ் 74.04. நான் முன்னாடி சொன்னது வந்து பழைய டேட்டா தான் 65 டெபோன்னு சொன்னேன். பட் பார்த்தீங்கன்னா 74.04. கிட்டத்தட்ட முக்கால்வாசி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, லிட்ரேட்டாக இருக்காங்க. ஒன்லி கால்வாசி பீப்புள் தான் இல்லிட்ரேட்டாக இருக்காங்க. ஸோ முக்கால்வாசி பேர் வந்து இந்தியாவில் லிட்ரேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற எல்லாமே காம்போசிஷன் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேலோட லிட்ரேசி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 82.14 அண்ட் ஃபீமேல் வந்து 60.1. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியராக இருக்காங்க. பிகாஸ் இன் அவர் ஸ்டேட் ஆல்சோ தட் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் இஃப் தே ஆர் கிராசிங் 10th standard that we are not allowing to go school or college, என்ன பண்ணுவாங்க, instead of admitting in the higher secondary or any polytechnic college, they are searching the for settlement of their girls. அதான் இங்கே வந்து படிக்கிற போகலாம், கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு மாதிரி டெண்டன்ஷன் இருக்கிறனால தான் நம்ம என்ன we are still 65.46% இன்னும் இருக்கும். அந்த டெண்டன்சி மாறுச்சுன்னா that we have to equalize both male and female. ஸோ இந்த மேலுடைய லிட்ரஸி ரேட்டுக்கும் ஃபீமேல் லிட்ரஸி 16.68% வந்து கேப் இருக்குது. புரியுதுங்களா? 60.68, ஆல்மோஸ்ட் 17% டிஃபரன்ஸ் வந்து மேல் ஃபீமேல் லிட்ரஸி ரேட்டில் இருக்குது. பட் யூஸ்வலாக டேக்கன் as டேட்டா இட் ஷோஸ் year by year the top score in 10th standard and 12th standard actually they are girls. Boys are inferior to them. Just listen that who are brilliant people here. Because if we are giving chance to them, they have to avail the opportunities. இன்னும் நார்த் இந்தியாவில் இதோட மோசமாக இருக்கும். நம்ம வேர் பெட்டர். ஸோ நம்மளாம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் படிச்சோன்னா we are happy now. ஓகே, சரி. இந்த லிட்ரஸி ரேட்டில் பார்த்தீங்கன்னா கேரளா ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் 93.9, ஆல்மோஸ்ட் 94%. ஃபாலோடு பை யூனியன் லட்சத்தீப் பார்த்தீங்கன்னா 92.2, ஆல்மோஸ்ட் வந்து 92.5%. ஸோ ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 லிட்ரஸி ரேட்னு பார்த்தீங்கன்னா தட் கேரளா. பட் அமாங் த யூனியன் டெரிட்டரிஸ் தட் வி ஹேவ் செலக்ட் லட்சத்தீப் as 92.28. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன், நல்ல வேலை தப்பாக டேட்டா. பீகார் ஸ்டில் லெஸ் தென் 65%, 63.82, ஆல்மோஸ்ட் 64%. But when compared to the North India, the South Indian people are well educated and well settled. Based on our culture and our literacy only, they have to develop their knowledge. But last few years, they have to insist us to follow their education policy. That is one of the weakness now we are going to face in the next few years.
ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம், நம்ம கல்ச்சர், நம்முடைய கலாச்சாரம் இஸ் ஃபார் பெட்டர் தென் North Indian people, but the Hindi people speaking, both officials and politicians, they have to insist their culture and their education to us, that we have to more number of medical college when compared to the whole India. We have to more and more engineering college, more schools here and there. Without school, we have no village in our Tamil Nadu state, but in North India, they have to move for nearly 100 or 150 kilometers to reach the school. That is a problem now. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பீகாரில் 63% தான் இருக்குது. இட்ஸ் என்னென்னு நம்மெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 years பேக்ஸில் போயிட்டுருக்கோம். நம்மளோட 30 வருஷம் பீகார்காரன். அதனால தான் என்ன பண்ணுறான், அங்கேருந்து வேலை தேடி திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் திருச்சியில் வந்து சர்வர்லேருந்து சமையல்கார வேலை வாங்கி பார்த்துட்டு இருக்கான். பட் தீஸ் பீப்புள் பிலாங்கிங் டு உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், குஜராத், they are trying to insist their policies, their education system to among us. How it is possible? Okay, come to the point. So this is literacy stage. Data is very important. So all data is based on 2011 census. So overall India 74.04, male and female difference between this lowest highest education literacy rate in Kerala and Union Territory, Pondicherry, Lakshadweep, and lowest Bihar, the Hindi speaking people. ஹிந்தி தெரிஞ்சாதான் பொழைக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து திருப்பூர் இருக்கான் இல்லையா, அந்த பீப்புள் வேண்டாம். ஸ்டில் ஐ எம் நாட் இன்வால்விங் எனி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஃபார் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர். ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர், that occupation means employment or tolil. Teacher is doctor occupational, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த ஆக்குபேஷன் தான் எக்கனாமிக்கலி ஆக்டிவ் பார்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் பாப்புலேஷன்ஸ். இவங்கனால தான் நாடு உருப்பிட்டு இருக்கு, இவங்க தான் நாட்டு மக்களை காப்பாற்றுறாங்க. இவங்க இந்த வேலை, இந்த ஆக்குபேஷன் இல்லைன்னா தட் வி ஆர் ஃபேஸிங் சிவியர் ஃபெமைன் எவ்ரி இயர். ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட்டு தான் ஃபெமைன்னு சொல்கிறது. ஸோ இந்த பகுதியை வந்து கரெக்டாக எனுமரேட் பண்ணுறாங்க. எவ்ரி சென்சஸ் எனுமரேட் பண்ணிடுறாங்க. எவ்ரி சென்சஸ் ஆப்ரேஷன் போதும் இந்த எக்கனாமிக்கலி ஆக்டிவ் பவர் தனியாக பிரிச்சு எடுத்துறாங்க. அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க, ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறாங்க, வேலைக்காரர்கள். ஹனி பீல கூட, ஹனியில் கூட, ஹனி கோம்பிலோட பார்த்தீங்கன்னா தட் லாட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பி இருக்கும் கியூன் கூட. ஸோ அந்த மாதிரி தான். So they are called as the worker. They are called as the workers. So who are workers? They are participate in the country's development. So economically active in all part of the works. So in the workers only we have divided into threefold categories. மூணு வகையா பிரிச்சுறாங்க. That is main workers, marginal workers and non-workers. What are the threefold category? Main worker, marginal worker and non-worker. ஸோ இது எப்படி பிரிக்கிறது? ஸோ நம்ம சென்சஸ்க்கு ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம். அந்த ஃபார்ம் படி, அந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா, those who had worked for a major part of the preceding years, லாஸ்ட் இயரில் 6 மாதமோ அல்லது அதற்கு மேற்பட்ட 183 நாட்களோ வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு யார் பேர்? ஒர்க்கர், மெயின் ஒர்க்கர். ஸோ 6 months ஆர் 183 days வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்னது? மெயின். அவங்க யாரு? மெயின் ஒர்க்கர்ஸ். அப்படி இல்லாமல் ஃபார் லெஸ் தென் 6 months ஆர் ரெக்கார்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யார்? மார்ஜினல் ஒர்க்கர்ஸ். அப்போ ஒரு நாள்லேருந்து 6 months வரைக்கும் கம்மியாக, அந்த அல்லது வந்து 183 daysக்கு கம்மியாக ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க யார்? மார்ஜினல் ஒர்க்கர்ஸ். இல்லைப்பா, who have not worked at all comes under non-workers. பாருங்க, ஒரு இயரில் நம்ம சென்சஸ் எடுக்கிற வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்தில் ப்ரெசிடிங் இயர்ஸில் those who worked
6 months ஆர் 183 டேஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். அப்படி இல்லாமல் 6 மந்த்துக்கு உள்ளே ஒர்க் பண்ணியிருந்தாங்க, 6 மாதத்துக்குள்ளே தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, 6 மாதம் 183 டேஸ் கம்மி தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட மார்ஜின்ஸ், நான் வேலைக்கே போகலப்பா அப்படின்னு உட்காந்தானே அவங்கெல்லாம் யார்? நோ ஒர்க்கர்ஸ் ஆர் நான் ஒர்க்கர்ஸ். புரியுதா? ஹவு திஸ் காம்போசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஸ்டடின்னு உங்களுக்கு தெரியுதுங்களாப்பா? ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ இதனால் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். மைக்ரேஷன் பார்த்துட்டோம். அதில் வந்து பாப்புலேஷன் காம்போசிஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் வந்து ஏஜ் காம்போசிஷன், செக்ஸ் ரேஷியோ, லிட்ரஸி ரேட், ஆக்குபேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து அடுத்து வந்து பாப்புலேஷன் டைனமிக்ஸ்னு என்ன படிக்க போகிறோம். ஸோ பாப்புலேஷன் டைனமிக்ஸ்னு என்ன? டைனமிக்ஸ்னு என்ன? ஆல்மோஸ்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன், சடன் க்ரோத் ஆர் சடன் டிக்ரீஸ், இதெல்லாம் தான் டைனமிக்ஸ் சொல்கிறாங்க. இட் இஸ் எ ஃபீல்ட் that tracks factor, அதாவது என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறத வந்து ட்ராக் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம், அறிகிறது. அவன் ஏன் ஸ்கூலுக்குள்ள உடம்பு சரியில்லை, அப்போ we are tracking the factor why he is not coming to the school. புரியுதா? why he is absent more than 5 days, sorry, he is affected by the chicken pox. So we tracked the fact why he is not coming to the school. அதான் புரியுதா? Tracks factors related, that tracks factor related to the change in the size of population and characteristics. நம்ம தான் பார்த்தோம், அப்படி growth அப்படியே போயிட்டு இருக்கு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு, இது வந்து டென்சிட்டி ஆக்சுவலாக பாப்புலேஷன் இப்படி போயிட்டு இருக்கு, லைட் வச்சுக்கோங்க. ஏன் இது இன்க்ரீஸ் ஆகுது, எதனால இன்க்ரீஸ் ஆகுது, இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன ஃபேக்டர், வாட் ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் population growth and what factor responsible for its characteristics. ஸோ நம்ம பார்த்தோம் இயர் ஆஃப் கிரேட் 1921 குறைஞ்சிது. அதுக்கு என்ன காரணம் சொன்னோம்? எபிடமிக் அண்டு ஃபெமைன் சொன்னோம். ஸோ தட் இஸ் த ஃபேக்டர் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் சேஞ்ச் ஆஃப் சைஸ் டியூரிங் 1913 to 1920 to 1931. ஸோ அந்த மாதிரி இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு பாப்புலேஷன் growth. ஸோ இதுக்கான என்ன ஃபேக்டர்னு வந்து ட்ராக் பண்ணுறதான சொல்லுது, பாப்புலேஷன் டைனமிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ப்ரிடிக்டிங் பாப்புலேஷன் சேஞ்சஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஸ்டடி. இந்த டெமோகிராஃப் ஸ்டடிஸ் ஆர் பாப்புலேஷன் ஸ்டடியில் இந்த பாப்புலேஷன் சேஞ்சை வந்து ஸ்டடி பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட்னு சொல்கிறோம். ரைட்டா? திஸ் நத்திங் ஜஸ்ட் வாட் இஸ் பாப்புலேஷன் டைனமிக்ஸ்னு தெரிஞ்சுக்க, அவ்வளோதான். அது என்னது ஃபேக்டர்ஸ், எந்த ஃபேக்டர்னால பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஃபேக்டரை வந்து ட்ராக் பண்ணுறது தான் என்னது பாப்புலேஷன் டைனமிக்ஸ். தட் வி ஹாவ் டு டிஸ்கஸ் மெனி டைம்ஸ் ஈவன் while studying the other chapters also, that our land is constant but our population is growth steadily to overcome the pressure or overcome the China's population சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஓவர் பாப்புலேஷனால, ஓவர் பாப்புலேஷன் ஆமாம் 130 crores சும்மாவா? ஸோ என்ன ஆகுது? In India, the growing pressure of population on resource base, ஆமாம் ரிசோர்ஸ் பேஸ் தான் என்ன பண்ணுறாங்க, ப்ரெஷர் இருக்குது. நமக்கு லேண்ட் அப்படியே தான் இருக்குது, லேண்டு மாறவே இல்லை, நம்ம ஃப்ரான்டியர் மாற்ற முடியாது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகுது, ரிசோர்ஸ் வந்து ஷேர் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. புரியுதா? ஒரு ஸ்கூலில் 40 பேர் உட்காரலாம் ஒரு ரூமில், பட் திடீர்னு ஒரு 5 பேர் வந்துட்டான், இப்போ 45 ஆச்சு. அப்போ இந்த ஷேர் உனக்கு குறையுதா? திருப்பி ஒரு 5 பேர் வந்துட்டான், 50 பேர் ஆச்சு. திருப்பி ஒரு 10 பேர், 60 பேர் ஆச்சு. திருப்பி ஒரு 10 பேர், 70 பேர். அப்போ இட் ஹோல்டு கெப்பாசிட்டி ஒன்லி 40 ஸ்டூடெண்ட், பட் நம்ம எவ்வளோ உட்காந்துருக்கோம், 70 உட்காந்துருக்கோம். அப்போ என்ன இது, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வர வேண்டிய காற்று, உனக்கு வேண்டிய ஸ்பேஸ் குறையுதா? அதுதான் சொல்கிறான், ப்ரெஷர்னு சொல்கிறான், நத்திங் எல்ஸ். மக்கள் தொகை உடனே உனக்கு கிடைக்க வேண்டிய ரிசோர்ஸஸ், உனக்கு கிடைக்க வாய்ப்புகள், உனக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி, காற்று, சன்லைட் எல்லாமே என்ன போகுது, பறி போகுது. இதனால என்ன பிரச்சனைனா, கிரியேட்டட் மெனி சோசியோ எக்கனாமிக் ப்ராப்ளம் வருது. கண்டிப்பாக வருது. எக்கனாமிக்கலி வந்து வீக்கர் வென் கம்பேர்ட் டு அதர் டெவலப்டு ஃபாரின் கண்ட்ரிஸ். அமெரிக்காவில் சரியான அக்ரிகல்ச்சர் கிடையாது,
பெரிய ரிசோர்ஸ் கிடையாது, பட் தே ஹேவ் 2 cars per home. பட் இங்கே அட்லீஸ்ட் 50 houses have only 1 car. ஒரு வீட்டுக்கு 2 வீலர் இப்போ தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னது சோசியோ எக்கனாமிக் ப்ராப்ளம். கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ், பிகாஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிங்க, கல்ச்சுரல் என்ன பண்ணோம், வீக் ஆகிட்டே வர்றோம். வி ஆர் மெயின்டைனிங் அவர் ஓன் கல்ச்சர், தட் டிக்ரீசிங் ட்ரெண்ட் இந்த கல்ச்சர் ஆல்சோ. பொலிட்டிக்கல் இஷ்யூ என்ன பண்ணுறாங்க, வி ஆர் நாட் திங்கிங் அபவுட் அவர் இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ வி ஆர் டிபெண்ட் ஆன் சம் பொலிட்டீஷியன்ஸ். இதர் வி ஹாவ் டு வியர் அ மாஸ்க் இன் அவர் ஃபேஸ். எவ்ரி ஒன் ஹேவ் சம் பொலிட்டிக்கல் சிம்பிள் இன் அவர் மாஸ்க். அதெல்லாம் என்ன பண்ணுறது, பிகாஸ் ஆஃப் we are in a position not think about our individuality. ecological problem, major problem, environmental problem, இதெல்லாம் ப்ராப்ளம் தான். நிறைய மக்கள், நிறைய குப்பை வெளியே வருது, நிறைய பொல்யூஷன் வருது, நிறைய இண்டஸ்ட்ரி தேவைப்படுது, நிறைய சாப்பாடு வேணும், நிறைய தீனி வேணும், சோளம், கம்பு, வரகு, தக்காளி, கோதுமை, நெல் எல்லாமே நிறைய விளைவிக்கணும். என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஏக்கர் லேண்டில் நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு பண்ணணும்னா ஒரு 20 பேக் வந்து ரைஸ் எடுத்தோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு 30 years முன்னாடி நம்ம பாப்புலேஷன் வந்து 80 crores தான். இப்போ வந்து 130 crores ஆகிடுச்சு. இந்த 20% பத்தாதா? பத்தாது. கண்டிப்பாக என்ன பண்ணோம், +10 அல்லது +10 இது 40 பேக் ஆக்கணும். அதே மண், அதே விவசாயி, அதே ஊர், நம்ம என்ன பண்ணுறோம், போடு ஃபெர்டிலைசரை, போடு இன்ஹிபிஷனை, ரவுண்ட் அப் அடி, களையை கொள்ளு, தூக்கு. இப்போ என்னாச்சு, we can produce more food with destroying our ecological structure that create our environmental problem. How long it will withstand? So புரியுதா, population growth not only occupying our share of space but also all the aspects, the population problems vary in space and time and differ from region to region. So இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ சென்னை எடுத்துக்கங்க, 1 கோடி பேர் மேலே இருக்கான், எந்த வீட்டில் எவ்வளோ இருக்காங்க, ஒரு கீழே வீடு அதுக்கு மேலே 38 வீடு இருக்குது, 40 floors இருக்குது, 35 floors இருக்குது, ஒரு ஃப்ளோரில் 100 வீடு இருக்குது, இன்று 35 3500 வீடு இருக்குது, ஒரு வீட்டில் 4 பேர். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 14,000 பேர் எங்கே இருக்கான், ஒரே ஒரு கேம்பஸ் ஸ்கூல் இருக்கான். ஸோ அங்கே ஒரு ப்ராப்ளம், அவனுக்கு தேவையான தண்ணி எப்படியே சுத்திகரிச்சுக்கிறான், ஏதோ பண்ணுறான், அவனுக்கு வேறு மாதிரி ப்ராப்ளம். அதனால என்னது, இடத்துக்கு தகுந்த மாதிரியும் டயத்துக்கு தகுந்த மாதிரியும் ரீஜனுக்கு தகுந்த மாதிரி இந்த பாப்புலேஷன் பிரச்சனை மாறிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஊரில் என்ன பிரச்சனை, ஓவர் பாப்புலேஷன் பிரச்சனை தான். ஆனால் ஓவர் பாப்புலேஷன் இருந்தாலும் என்னாச்சு, நமக்கு மழை பெஞ்சுன்னா விதை போடுறதுக்கு ஆள் கிடைக்கல, களை எடுக்க ஆள் கிடைக்கல, அறுவடை செய்ய ஆள் கிடைக்கல, தண்ணி பாய்க்க ஆள் கிடைக்கல. அப்போ ஆளை இவ்வளோ போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்கன்னா, தே ஆர் ஆல் டேக்கிங் ரெஸ்ட் அண்டர் எ green tea இல்லை green tree for serving government in the aspect of 100 days worker program. 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்க. பிரச்சனை, பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். அப்போ இங்கே இருக்கிற மக்கள் எங்கே பண்ணாங்க, 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்க, நமக்கு சேவையான உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கல. 100 நாள் போய் சும்மா உட்காந்தாலும் 200 தர்றாங்க. நம்ம வேலை செய்யணும், என்ன பண்ணுறது, 200 மேலே டபுளாக 400 தந்தால் தான் வருவாங்க. So what are the problem facing? People population தான் என்ன பண்ணணும், that our politician divert that our people workforce to some other ways. ஸோ சாதாரணம் பார்த்தீங்கன்னா some of the major issues ஓவர் பாப்புலேஷன் நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் க்ரௌடிங், கசன்னு போங்க, பஸ் ஸ்டாண்டு போங்க, சந்தைக்கு போங்க, ஒரு நிம்மதியாகவே இருக்காது. பிகாஸ் ஓவர் ஒருத்தர் மேலே ஒரு தொடச்சிக்கிட்டு, ஒருத்தர் மேலே ஏறிட்டு இப்படி தான் போயிட்டு இருப்பாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாமல் போயிட்டே இருக்கு. எத்தனை பேர்த்த வேலை கொடுக்க முடியும், யாருக்கு அவ்வளோ பேருக்கு எங்கே வேலை கொடுக்க முடியும்? தமிழ்நாட்டில் பாருங்க, என்ஜினியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் சும்மா இருக்கான்னு கேள்விப்படுறேன். கிட்டத்தட்ட 600 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இவ்வளோ பேருக்கு எவ்வளோ வேலை கொடுக்கும்? பிகாஸ் ஓவர் பாப்புலேஷன். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், இது ஒரு பெரிய ப்ராப்ளம். பிஇ படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரு ஒரு கண்டக்டராக போய் 5000 ரூபா சம்பளத்துக்கு இருப்பார். அவர் படிச்சதுன்னா பிஇ, அவருக்கு ஒரு 50,000 ரூபா சம்பளம் தான் நல்லா இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாரு, இல்லாமல் 5000 ரூபாய்க்கு போயிடுறாரு. ஸோ இதுதான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறது. வேலைக்கு தகுந்த ஊதியம் இல்லை அல்லது படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை. தட் யூ ஹேவ் டு கால் எனிவேர், நோ ப்ராப்ளம், நீ எப்படி வேணாலும் அழைச்சிக்கோ. அப்புறம் லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் குறைஞ்சி போச்சு. ஒரு தோட்டத்துக்குள்ளே அப்படி ஒரு 10 ஏக்கரில் ஒரு பண்ணை வீடை கட்டிட்டு ஜாலியாக இருக்கிறது எப்படி இருக்கும்?
பாப்புலர் இன்க்ரீஸ் ஆகுங்க, இங்கே ஒரு வீடு வரும், இங்கே ஒரு வீடு வரும், இங்கே ஒரு வீடு வரும், இங்கே ஒரு இப்படியே இந்த கார்டன் ஃபுல்லாக வீடாக மாறிடும். அப்போ இந்த க்ரீனிஷ் இங்கேயும் காணாமல் போயிடும். அப்போ லிவிங் ஸ்டாண்டர்ட் குறைஞ்சி போயிடுச்சு. ஏன்னா உங்களோட ஷேர் ஃபுல்லாக இந்த 4 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு லிட்டர் தண்ணி 4 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஒரு லிட்டர் தண்ணியை 40 பேர் ஷேர் பண்ணுறாங்க. இதுதான் பிரச்சனை. மேல் நியூட்ரிஷன், சத்துணவு குறைபாடு வரத்தானே செய்யும். என்ன சொல்கிறாங்க, 10 பேர் சாப்பிட வேண்டியதை 50 பேர் பங்கி சாப்பிட்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரத்தானே செய்யும். ஓகே. மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1 ஏக்கர் லேண்டில் 20 பேக் இருந்தது. நம்ம என்ன பண்ணோம், இப்போ 40-50 பேக் எடுக்கிறோம், ஃபெர்டிலைசரை போட்டு தாக்குறோம், ரவுண்டை படித்து களையை கொள்கிறோம், பூச்சியை கொள்கிறோம், எலி மண் பூனை ஆணை எல்லாத்தையும் கொள்ளிடுறோம். அப்போ என்ன ஆகுது, நேச்சுரலை வந்து மிஸ்மேனேஜ் பண்ணிடுறோம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸஸையும், ஒரு நல்ல மண், செம்மண், கருமண், மணல், சேட்டலைட், எல்லா லேட்டரைஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், we have to pull it by the inputting of our artificial resources of fertilizer, insecticides, everything. அதனால அது அன்ஹெல்த்தி என்விரான்மெண்ட் வருது. எப்படி வரும், சுற்றி பொல்யூஷன் பண்ணுறோம்னா அந்த என்விரான்மெண்ட் என்னது, அன்ஹெல்த்தி என்விரான்மெண்ட் தானே. தட் இஸ் த ரீசன், that is the situation we are facing in India, in Tamil Nadu, in Dindigul district, in Ottanjathiram, in Kosavapatti, that we are facing, that we have discussed all the problems in the booklet that we are facing here also. So that we have completed our topic 5.2, that population composition, age composition, sex ratio, literacy rate, occupational structure, population dynamics and problem of overpopulation. Next we have to move 5.3, urbanization is another major big issue that we are going to discuss very deeply here now. Okay, next 5.3, urbanization. Nagaramayamaadal, that all rural people are migrate to urban area to increase their standard of living according to their opinion, not general opinion, or the rural background converted to urban like that because of increasing population, settlement, etc. The process of society transformation from rural to urban, ஒரு கிராமமே கொஞ்சம் கொஞ்சமாக நகரமயமாதல் அப்படின்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா கள்ளிமந்தியம் ஒரு 10 to 15 years பேக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரூரல். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு செக்டார் மற்ற பில்டிங் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அர்பன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதர் அம்யூனிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ரூரல், கிராமம் வந்து நகரமாக மாறுறது தான் வந்து அர்பனைசேஷன் சொல்கிறோம். அது 2 வகையில் சொல்லலாம். ஒரு ரூரல் பீப்புள் வந்து நான் அர்பனுக்கு போய் செட்டில் ஆகலாம், அல்லது ரூரலே என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகி அர்பன் ஆகிடலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் அர்பனைசேஷன். லெவல் ஆஃப் அர்பனைசேஷன் எவ்வளோ ஸ்டாண்டர்டில் போயிட்டுருக்கு, என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்குது, வாட் இஸ் தியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் உடைய லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி மெஷர் பண்ணுறாங்க முதல்ல அர்பனைசேஷன் பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் கணக்கெடுக்கிறாங்க. ஸோ ஒரு 30% பீப்புள் இருக்கலாம் அர்பனில், 40% இருக்கலாம். ஸோ எவ்வளோ மக்கள் அர்பனில் வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி தான் சொல்லிட்டு இந்த லெவல் ஆஃப் அர்பனைசேஷனை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் வந்து கிராமங்கள் நகரமயமாகுதல் அல்லது வந்து கிராமமே நகரமாகுதல், ரெண்டுமே வந்து நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கோவா ஸ்டேட் இருக்கு இல்லையா, கோவா கர்நாடகாவுக்கு மேலே மகாராஷ்டிரிக்கில் இருக்கிற கோவா ஸ்டேட் வந்து மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்னு சொல்கிறாங்க. அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டவுனாக தான் இருக்குது. அதே மாதிரி ஹிமாச்சல பிரதேஷ் பார்த்தீங்கன்னா லீஸ்ட், அங்கே மேக்ஸிமம் கிராமங்கள் தான். அங்கே வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன் சிட்டிஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் ஆஃப் த அன்ஈவன் டெரைன். மலை இருக்க ஹில்ஸ் இருக்கிறதுனால the terrain is not favored to the rural background to become an urban background. So that's why the Himachal is the least. இது வந்து ஸ்டேட்டில்
ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி இஸ் த மோஸ்ட் அர்பனைஸ்டு, அதுக்கடுத்து சண்டிகார். ஸோ டெல்லி வந்து மோஸ்ட் அர்பனாக இருக்குது, அதுக்கடுத்து ஃபாலோ பண்ணுறது சண்டிகார் வந்து செகண்ட் லெவல் இருக்குது. சண்டிகார் இஸ் த யூனியன் டெரிட்டரிஸ், அண்ட் ஆல்சோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் பஞ்சாப் அண்ட் ஹரியானா. ஸோ இந்த இதுக்கு மட்டும் ஒரு சிறப்பு அந்தஸ்துன்னா சண்டிகார் இட் செல்ஃப் இஸ் யூனியன் டெரிட்டரிஸ், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சண்டிகார் தான். அது மாதிரி பஞ்சாபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சண்டிகார் தான், ஹரியானாவோட ஹெட் குவார்ட்டர்ஸும் சண்டிகார் தான். ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஒரு யூடிக்கும் யூனியன் டெரிட்டரிஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அர்பனாக இருக்கிறது ஒன்றும் தகவல் இல்லை. ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் கோவாக்கு அடுத்து லெவலில் நம்ம தமிழ்நாடு அர்பனைஸ்டாக இருக்குது. தமிழ்நாடு கன்டினியூஸ் டு த செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் வித் 48.4% வந்து என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் நகரத்தில் வராங்க. ஸோ ரூரல் பாப்புலேஷன் stage by stage either migrate to urban area or the rural background itself converted to urban. This is two ways. So our Tamil Nadu second and followed by Kerala and Maharashtra. ஸோ நம்ம ஊரில் பார்த்தா கிராமமாக தான் தெரியுது. பட் நம்ம கொஞ்சமாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெனி ஆஃப் அவர் பேரண்ட்ஸ் லாஸ்ட் 10 years ஜஸ்ட் டேக் an example settled in Ottanchitram. I don't know what is the reason, because they may engage in some business or some shop or some agricultural marketing activities, not agricultural activities. So because of the reason they have to settle in Ottanchitram, and some of them for transportation purposes they have settled, and some of them educational purposes. So various reasons for urbanization. ஸோ இதில் பார்த்தோம்னா பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் கோவா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட், கேரளா, மகாராஷ்டிரா. யூனியன் டெரிட்டரியில் பார்த்தீங்கன்னா டெல்லி ஃபாலோடு பை சண்டிகார், பட் லீஸ்ட் அர்பனைசேஷன் இன் ஹிமாச்சல பிரதேஷ். ஸோ வாட்ஸ் த ப்ராப்ளம் ஃபார் அர்பனைசேஷன்? அர்பனைசேஷன் நமக்கு என்ன ட்ராபேக்? நமக்கு ஒன்றும் இல்லை, வி ஆர் லிவிங் இன் வில்லேஜஸ் பீஸ்ஃபுல்லி, பட் தோஸ் ஹூ ஆர் லிவிங் இன் த அர்பன் ஏரியாஸ் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். If it is optimum level of accommodation, it's okay. They have to share their water, road, other amenities. But if it is excess beyond the limit of particular town or particular cities, they have to face some problems. That in the next slides we have to see all the problems. So what is the impact mean? Urbanization and population concentration. Urbanization means nothing. If it is a village, this is the village boundary, there is small village, for example Kosavati, something else, small road here and there, but space is enough to accommodate all the people, there's garden, agriculture, farms, schools, etc. Then here open space is large, they have to enjoy that pure air and other natural environment. Suppose if it is in Ottanchitram, this is the Ottanchitram boundary, no free space, everywhere houses, road, no free space. So concentrated population in this area. Throughout the boundary, the only settlements means grow. So urbanization and population concentration is urbanization. இங்க இருக்க concentration இல்லை, பட் இங்க ஒரு டவுன்ல இருக்கு இல்லையா, urbanization and population concentration go hand in hand. ஸோ ஒரே இடத்துல மக்கள் குடியேறதும் ஒரே இடத்துல திருப்பி பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டோ கடைகளோ எல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ அர்பனைசேஷன் சொல்கிறாங்க, ரைட்ங்களா? ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரே இடத்துல மக்கள் குடியேற மக்கள் பாப்புலேஷன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது, அதுக்கு பேர் தான் அர்பனைசேஷன் சொல்கிறாங்க. ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன்ஸ், கிராமத்துலேருந்து அர்பனுக்கு எப்படி மைக்ரேட் ஆகுது, லீட்ஸ் டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இன் ஏரியாஸ். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் திடீர்னு வந்து மக்கள் தொகை கூடுறது. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டவுனில் பார்த்தீங்கன்னா வீடுகள் இப்படி தான் இருக்கும். இதில் பாரு,
மொத்தமே 15 பேர் இருப்பான். இதில் பாரு ஒரே இடத்துக்குள்ள 20 பேர் இருப்பான். ஸோ இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது இங்கே. பிகாஸ் இடம் பத்தாது, எவ்வளோ பேருக்கு வீடு கட்டி தர முடியும்? அதனால பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு காரணம். மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் லைக் மும்பை, கொல்கத்தா, டெல்லி, சென்னை சேர்த்துக்கலாம், have more population than that accommodated. இந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேர் தான் வசிக்க முடியும்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது 1.25 1.5 கோடி பேர் உள்ள இருக்குது. அப்போ என்ன ஆகுது? they have to share their resources. அப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படியே குறைஞ்சி வரும். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த ப்ராப்ளம் now we are facing due to the urbanization or impact of urbanization. So what are the major problem for urbanization? Impact general பார்த்தோம் இல்லையா, அதோடைய கொஞ்சம் டீட்டெயில்ஸ். It creates urban sprawl. அர்பன் ஸ்ப்ராவ்னா நகரம் பெருசாகிட்டே வரும். இப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் போக போக நகரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வருது. அர்பன் ஸ்ப்ராவல் சொல்கிறது. அர்பன் ஸ்ப்ராவல், நகரம் விரிவடைதல். இட் மேக்ஸ் ஓவர் க்ரௌடிங் இன் அர்பன் சென்டர்ஸ். ஸோ 100 பேர் இருப்பான், 150 பேர் இருப்பான், 200, 300, 500. ஸோ அப்படின்னு அர்த்தம் ஓவர் க்ரௌடிங், கூட்டம் அதிகமாகிட்டே போகிறது வந்து நெக்ஸ்ட் இம்பாக்ட். Leads to shortage of houses in urban areas. Suppose 5 lakhs houses இருக்குன்னு வச்சுக்கோ, it accommodate 5 lakh families. Suppose that is not possible to construct the house immediately, it will take time. Suppose if 50,000 more people shifted from rural to urban area. So now demand of houses is increased. How can we give houses to the newly entered 50,000 people? So அப்போ ஹவுஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. ஹவுஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. திஸ் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லம்ஸ். என்ன பண்ணுறாங்க, அப்படியே ரோடு சைடு போய் சைடில் தங்குவாங்க, ஒரு குடிசையை போடுவாங்க, ஒரு வீட்டை கட்டுவாங்க, ரோட்டை அடைச்சிடுவாங்க. இதுதான் ஃபார்மாலிட்டி. ஸோ ஸ்லம்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இவனை பார்த்து இங்கே ஒருத்தர் வருவான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டேங்க்கு, பாண்ட், அந்த மாதிரி ஏரி குளங்கரைகள் தான் நடக்கும். ஸோ இந்த குளத்தையும் அழிச்சிருவான், அந்த மாதிரி ஸ்லம்ஸ் ஃபார்ம் பண்ணி. இது வந்து அன்பிளான்டு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். தே ஹாவ் நோ பக்கா பிளான்ஸ், ரோடு இருக்காது, ட்ரைனேஜ் இருக்காது. ஸோ இந்த ஸ்லம்ஸ் வந்து கிரியேட் ஆகி பெரிய ஆகிடும். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக பெருசாக முடியாது. ஸோ இந்த 50 lakhs 5 lakhs பீப்புளுக்கு இந்த ரோட்டை நம்ம போட்டு வச்சிருப்போம். திருப்பி எக்ஸ்ட்ரா வரும், 50,000 வருவான். திருப்பி அடுத்த வருஷம் 50,000 வருவான். இப்படி வந்துட்டே இருப்பான் வருஷம். ஸோ அப்போ இந்த ரோடில் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் போனான், இப்போ 6 லட்சம் பேர் போவான், 7 லட்சம் பேர் போவான். அப்போ என்ன லீட்ஸ் டு டிராஃபிக் கன்ஜெஷன் இன் சிட்டிஸ். ஸோ என்ன ஆகுது, ரோடு அப்படியே தான் இருக்க முடியும். ஏன்னா இங்கே சைடில் ஃபுல்லாக ஹவுஸ் டெவலப் பண்ணியிருப்பான். ஸோ இவனை தூக்கிட்டு ரோடு பண்ண முடியாது. ஸோ டிராஃபிக் கன்ஜெஷன் என்னது, ஒரு ஓவர் கிரவுடிங் டிராஃபிக்னு வச்சுக்கோங்க, கன்ஜெஷன் சொல்லுது. தண்ணி எங்கேருந்தாவது குளத்துலேருந்து பைப் போட்டு கொண்டு வந்துருப்பான் 5 லட்சம் பேருக்கு. இப்போ திருப்பி 6 லட்சம் 7 லட்சம் ஆகிட்டான். அப்போ இந்த 5 லட்சம் பேருக்கு தண்ணி இந்த 7 லட்சம் பேர் ஷேர் பண்ணிக்கணும். அப்போ அவனோட வாட்டர் ஷார்ட்டேஜ் ஆகும். ஒரு நாளைக்கு 72 லிட்டர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது. பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் 72 லிட்டர்ஸ் இன் த சிட்டிஸ். Suppose if it is perfect conditions or perfect political system, that we have received 72 liters per person. ஆனால் இந்த புதுசாக வந்து 1 லட்சம் பேர் இதை தானே ஷேர் பண்ணுவான். அப்போ வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. ஸோ இட் கிரியேட்ஸ் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. சரி, ரைட், ஓகே. இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த 72 லிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி சமாளிச்சுன்னு வச்சுக்கோ. இது எங்கே ட்ரெயின் பண்ணுவேன்? 5 லட்சம் பேருக்கு தான் தண்ணி கூப்போ போடுறதுக்கு இடம் இருக்குது நமக்கு. சாக்கடையோ அல்லது வந்து செப்டிக் டேங்கோ அல்லது வந்து ஸ்டோரேஜ் பண்ண இருக்கும். ஸோ இந்த 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் உள்ளே வந்திருப்பான். நான் லேக்ஸ் சொல்கிறது இங்கே வந்து குரோர்ஸ் இருக்குது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவான், திருப்பி ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா ட்ரைனேஜ் ப்ராப்ளம். தண்ணி வெளியே எங்கே போக முடியும்? சப்போஸ் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டான், நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் சப்ளை பண்ணுறோம், அது ஒரு பக்கம் ஒரு சைடு ஓகே. இந்த சப்ளை பண்ண வாட்டர் இல்லாமல் மனசை குடிச்சு அப்படியே வயிற்றுல காணாமல் போகிறதா இல்லை, திருப்பி வெளியே வரும்ல, குளிக்கிறது துவைக்கிறது எல்லாம் வெளியே வரும் இல்லையா? அப்போ அந்த தண்ணி எங்கே விட்டு தண்ணியை கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் கொட்டுறது. அப்போ ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அது போக இவன் போடுற குப்பை கூலம்
டாய்லெட் வேஸ்ட்டு, எவ்ரி வேஸ்ட், அதுதான் சாலிட் வேஸ்ட் சொல்கிறது. இதனால் போசஸ் ப்ராப்ளம் ஆஃப் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ நம்மளால் பிளான் பண்ண முடியாது. இவ்வளோ பேர் தான் இங்கே இருப்பான், எப்படி பிளான் பண்ண முடியும்? கூட்டம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ திஸ் கூட்டம், திஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் நாட் டியூ டு பெர்த்து. பெர்த் இஸ் ஆல்மோஸ்ட் ரீசன். பெர்த்னால மட்டும்தான் டவுன் வளரல. என்ன பண்ணுறாங்க? மைக்ரேஷன் ஃப்ரம் ரூரல் டு அர்பன். ஸோ இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜர் நடந்துட்டுறாரு. ஸோ இதெல்லாம் ஆகிப்போச்சு, கூட்டம் ஜாஸ்தியாக போச்சு, ஈஸியாக என்ன பண்ணுது? கிரைம், குற்றங்கள் அதிகமாகும். ஏன்னா வாண்ட் ஆஃப் மணி, வாண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இவ்வளோ பேர்த்து வந்து சமாளிக்கிறது எந்த சிட்டியும் தயாராக இல்லை. ஸோ இட்ஸ் லீட் டு என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்கலி they have created some crime activities. So these 9 points represent what are the major problems of urbanizations. Okay, I think they have closed that urbanization, the population so much more. It's a very long topic and also general discussion நிறைய பண்ணோம். This is useful for not only your education, your public examinations, is very useful for your future also. So next topic we are going to discuss that transportation. Like transportation, போக்குவரத்து, bus, car, lorry, train, flight, boat, ship, whatever the mode of transport, even transfer of water from one place to another place, oil, container, these are all includes in the transportation section. It is a system in which passenger, பயணிகள் and goods, பொருட்கள் are carried from one place to another place. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிகளையும் பொருட்களையும் கொண்டு போய் சேர்ப்பது தான் என்னது? டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இட் இஸ் சிஸ்டம் ஆஃப் கேரிங் passenger and goods from one place to another place. It's a big department that lot of people are engaged in this business or services. If it is run by the government, it is services. The same are done by the private people, it is business. They want profit. Transport system is considered as the lifeline of a country. So already in the previous migration chapter or urbanization chapter, that we have to discuss in detail that urbanization is one of the impact, but urbanization is due to because of transport facilities are available there. So one of the basic amenities of the public as on date is transport. So transport இல்லை, ஒரு பந்து, ஒரு கொரோனா பீரியட்னா ஆல்மோஸ்ட் த என்டையர் கண்ட்ரி பிகம் ஐடியல், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிடும் போக்குவரத்து இல்லைன்னா மட்டும். தட்ஸ் வை வி ஹேவ் டு கால்ட் த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் கன்சிடர்ட் as the lifeline of a country. But before this transportation facilities established in each and every countries, that are people using food or animal for transport. நடந்து போகிறது அல்லது வண்டியில் போகிறது. நம்ம ஊரோட பார்த்தீங்கன்னா சவாரி வண்டின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வெரி மார்வல்ஸ் ஒன், ஜாலியாக இருக்கும். குதிரை வண்டி, ரேக்லா வண்டி, ஸோ லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் தட் வெஹிக்கிள்ஸ் வி ஹேவ் யூஸ்டு பிஃபோர் தட். ஸோ மேன் ட்ராவல்ட் ஆன் ஃபுட் ஆர் யூசிங் அனிமல்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட். ஸோ யூஸ்வலி இன் ஆல் த வில்லேஜஸ் அண்ட் those who are involved in the agricultural activities are mainly used this bullock cart, savari vandi, or in the town they are using the horse. They have to transport either commercially or individually. So after invention of wheel, the first very good invention, wheel கண்டுபிடிச்ச பின்னாடி தான் that we have to develop our transport systems efficiently. With the discovery of the wheel, transport was made easier. இப்போ ஒரு ஸ்கொயரை தள்ளிட்டு போகிறத விட
ஒரு வீலை வந்து உருட்டிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 பேர் வேணும், இதுக்கு வந்து ஒரு ஆள் இருந்தால் போதும். ஸோ அப்போ வீல் இஸ் ஈஸியர் தென் த அதர் டைப் ஆஃப் சாலிட் மெட்டீரியல்ஸ். ஸோ தட் வீல் கண்டுபிடிச்ச பின்னாடி the transport made easier and gradually developed different means of transport. சைக்கிள் எடுத்துக்க வீல், எந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருந்தாலும் வீல் இல்லாத டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமே இல்லை. ஈவன் ஃப்ளைட்டை கூட எடுத்துக்கணும், என்னாச்சு, கீழே ஏறும்போது ஒரு வீல் வேணும், பின்னாடி 2 டைப் வீல். ஸோ அதனால என்னது, வித்தவுட் வீல் we cannot move anywhere else. That's the wheel is very important. After the discovery of the wheel only, that huge development we have faced in the transport systems. So total there are only 3 means of transport in the world. 3 வகையான transport மட்டும் தான் நமக்கு இருக்குது. அது என்னன்னு ஒண்ணா பார்த்தலாம். There are 3 means of transport that already we have discussed. The one is land, water and air. ஸோ ஊர்வன, நீந்துவன, பரப்பன, நான்வெஜிடேரியன் டைப் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ 3 means of transport in the land that we have divided again into roadways, railways and pipelines. That is used for transport of liquid materials. That you know that we have transport our water from the well to distribute all over village. Already we have seen some of the projects. And inland waterways, the water, you suppose to take in waterways, it's inland waterways. சும்மா அந்த ஆற்றுக்குள்ளே ஷிப் விடுறது, ஓசன் ரூட்ஸ், பெரிய பெரிய கப்பல் ஷிப்ஸ் போகிறது, இந்தியா, இலங்கைக்கு, அமெரிக்காவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு மாதிரி போகிறது. ஸோ ஏர்வே தட் அகெயின் வி ஹேவ் டு டிவைட் இன்டு 2 டொமஸ்டிக் ஏர்வேஸ், உள்ளூருக்குள்ளே சென்னை டு டெல்லி, கோயம்புத்தூர் டு டெல்லி, கோயம்புத்தூர் சென்னை வருஷம். இன்டர்நேஷனல் ஏர்வேஸ், நம்ம ஊர்லேருந்து through international airport that we have reached the foreign countries. It is a international airways. So roadways, most useful one, that useful for short, medium and long distances. So auto, bike, lorry, car, bus, whatever the kind of carrier that we have to use in the roadways. So it is useful for carrying goods, port luggage as well as passengers. So main most useful part of transport system பார்த்தீங்கன்னா roadways. Because எல்லா கிராமத்தையும் கிட்டத்தட்ட that we have covered using the roadways. Particularly பார்த்தீங்கன்னா short distance. Suppose இங்கிருந்து போகிறோம், so கொசவட்டி to ஒட்டஞ்சத்திரம், so we have to use the either bike or auto or bus. Only 3 modes that we have, not train. Suppose we are using the train only for the long distance travel. Suppose Ottatham to Chennai or Delhi, somewhere else. So for short distances, we mainly use that our roadways. Comparatively easy and cheap. Just walkable distance, we have to find a bus stop. So railway stations, we have to move some far away distances. So easier இருக்கும், அதே மாதிரி cheaper இருக்கும். To construct and maintain roads. இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் திஸ் ரோடு ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸி. 2 மண்ணை போட்டு மேவி கல்லை போட்டு அது மேலே சிமெண்ட்டோ அல்லது தார் போட்டால் ஜஸ்ட் வி ஹேட் ஃபார்மர் ரோடு. அதேமாதிரி மெயின்டெனன்ஸும் ஈஸி தான், பெருசாக செக்யூரிட்டிலாம் போட்டு போயிட்டு இல்லை. ஒன்ஸ் இன் 5 years ஆர் ஒன்ஸ் இன் 10 years that we have to normal maintenance work, that we have to maintain the road sector. So road transport can establish easy contact between firms, fields, factories and markets and can provide door-to-door transport services. So village to village, farm to farm, field to field, to factories, to market. From market, நம்ம வந்து vegetables வந்து என்ன சொல்றோம், sent to market for selling. The traders buy the goods from the market and transport their own native place. So to market and from market ஆரம்பிச்சுக்கலாம், மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு. அதே மாதிரி டோர் டு டோர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், இது வந்து ஒன்லி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ரோட்வேஸில் மட்டும்தான் பாசிபிள். அதர் மோட் ஆஃப் வாட்டர்வேஸோ அல்லது வந்து ஏர்வேஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். That some of the அடைமொழிஸ்
adjectives. It is a most universal mode or cost efficient. Suppose 1 mark question, choose the best answer. They can ask which one of the following is the universal mode of transport. Which one of the following is the universal mode of which one of the following transport is universal roadways. Cost efficient roadways the answer. Easy and cheap roadways. So roadways use பண்ணாத பப்ளிக்கே கிடையாது, எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. Either it's poor or rich people. Poor it is easily access these roadways. So எல்லா தரப்பு மக்களும் இந்த ரோடுவேஸை யூஸ் பண்ணலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டென்சஸ்ட் ரோடு நெட்வொர்க், அதாவது ரொம்ப கசகசன்னு கொச்சு நிறைய ரோடு, பக்கமாக நிறைய ரோடு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் பிளைன் இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேஷ், பீகார், பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், ஹரியானா, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரோடு விட்டு நிறையா இருக்கும். ஆல்ரெடி சொல்கிறேன், அங்கே வந்து பாப்புலர் ஸ்டேட்டு, நிறைய பாப்புலேஷன் இருக்கும். வேர் இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி டு கன்ஸ்ட்ரக்ட். ஏன் ரோடுவேஸ் மட்டும் அங்கே டெவலப் ஆச்சு, மற்ற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அங்கே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் வெரி ஈஸி டு கன்ஸ்ட்ரக்ட் ரோட் அண்ட் மெயின்டைன் இட். அதனால தான் என்னது நார்த்தன் பிளேஸில் நிறைய இருக்குது ரோட் நெட்வொர்க்ஸ். அதே மாதிரி அது எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் ரோட். ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ரோட் டென்சிட்டி இந்த ஹையஸ்ட்டு, அதனால் வந்து மலைப்பாங்கான இடத்துல வந்து ரோடு வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக இருக்காது, ரொம்ப கம்மியாக ஹியர் அண்ட் தேர் தான் இருக்கும். அதே மாதிரி ரோட் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இன் கேரளா, லோயஸ்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். கேரளாவில் ஒன் ஆஃப் த பாப்புலர் ஸ்டேட். ஸோ டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா கேரளா இஸ் த ஃபஸ்ட்டு. பட் மோர் நம்பர் ஆஃப் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் பிளேஸ் தான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. டென்சிட்டி வேறு, மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். வாட் வி ஹாவ் சீன் இன் த பாப்புலேஷன் நம்பர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டென்சிட்டி. அது மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நிறைய ரோடு நார்த்தன் பிளேன் இருக்குது. அதே மாதிரி ஹையஸ்ட் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா கேரளாவில். ஸோ ரோடு கிளாசிஃபிகேஷன் இன் இந்தியா, there are actually 4 major divisions in the previous tenure, but now they have increased the classification down to 9. So what are the national highways? Chennai road and state highways, district highways, then rural. These are all common in all categories. Border roads, India suthi border la golden quadrilateral roads during the tenure of Vajpayee as a prime minister. He was done in this marvelous job. So north, south and east, west corridors. எப்படி ஜாயின் பண்ணுறது, நார்த்லேருந்து சவுத்து, அதே மாதிரி ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு, இது ஒரு வகையான கேட்டகரி. அண்ட் எக்ஸ்பிரஸ் வேஸ், நவ் தே ஹாவ் டு டெவலப் ஃப்ரம் திண்டுக்கல் டு பாலக்காடு. தெர் இஸ் 6 way, இங்கிட்டு 3 வழி, இங்கிட்டு 3 வழி. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெஹிக்கிள் போகணும், நிறைய கேரி பண்ணணும் அப்படிங்கிறக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ், நம்ம நாட்டிலேருந்து பக்கத்து நாட்டுக்கு போகணும். ஸோ தேர் ஆர் 9 types of road sector we have to classified for our continent. Sher Shah Suri, one of the emperor during the time of Mughal. So after his father death, he became the one of the officer in Mughal emperor, and he rebelled against the Mughal emperor and overthrew the government of Humayun in 1540, nearly 500 years back, and he ruled instead until his death 1545. So nearly 5 years Sher Shah ruled as an emperor of India instead of the Mughal emperor Humayun. அப்போ அவர் சொல்லிக்கிறாரு, தன்னை ஒரு ஷெர்ஷா, புலியை அடித்தவன், புலியை கொன்றவன், அந்த மாதிரி ஒரு பேர் தான் ஷெர்ஷான்னு சொல்லுது.
அப்புறம் இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 1545 ஒரு கன் எக்ஸ்ப்ளோஷனில் ஹி வாஸ் டைடு. இப்போ மாடர்ன் ரோடு செக்டார் அண்டு மாடர்ன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷெர்ஷா சூரி டியூரிங் அவருடைய டென்யூரில் தான் கொண்டு வந்தாங்க. நிறைய அவர் சீர்திருத்தம் பண்ணியிருக்கார் இந்தியாவுக்கு. ஒரு நல்ல படித்த ஸ்காலர். அவர் என்ன பண்ணார், பில்ட் ஏ ராயல் ரோடு. எதுக்கு? டு ஸ்ட்ரென்தன் அண்ட் கன்சாலிடேட் ஹிஸ் எம்பையர். ஒரு எம்பையர்னா நாடு, அவருடைய நாடு. அவர் நாடை நல்லா வளப்படுத்துவதற்காகவும் உறுதிப்படுத்துவதற்காக என்ன பண்ணுறாரு, ஹி கன்ஸ்ட்ரக்டட் ராயல் ரோடு. எங்கே பண்ணுறாருன்னா அப்புறம் இண்டஸ் வேலி டு சோனார் வேலி இன் பெங்கால். ஸோ எங்கே யோசிச்சு பாருங்க, இண்டஸ் வேலிங்கிறது நார்த் வெஸ்ட் இந்தியா, இது ஆல்மோஸ்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பார்டர்லேருந்து அப்படியே ஒரு ராயல் ரோடு பண்ணுறாரு. இங்கே கல்கத்தாவுக்கு பண்ணுறாரு. திஸ் ரோடு ஃப்ரம் கல்கத்தா டு பீஷாவர் வாஸ் ரீநேம்ட் அஸ் கிராண்ட் ட்ரங்க் ரோடு, ஜிடி ரோடு. டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் என்ன பண்ணுறாங்க, அந்த ரோட்டை கிராண்ட் ட்ரங்க் ரோடு சொல்லிடுறாங்க. இப்போ ரைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு அமிர்தசர் டு கல்கத்தா இருக்குது. ஸோ பீஷாவர், அமிர்தசர் ஆல்மோஸ்ட் நியர்பை ஏரியா. ஸோ இது ஃபர்ஸ்ட் கிராண்ட் ட்ரங்க் ரோடு பில்ட் பண்ணியாதான் ஷெர்ஷா. எதுக்காக ராயல் ரோடு பில்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரென்தன் ஹிஸ் எம்பையர் ஆர் கன்சாலிடேட் ஒருங்கிணைக்கிறதுக்காக இந்த ரோட்டை அவர் பில்ட் பண்ணுறாரு. திஸ் இஸ் எ பாக்ஸ் நியூஸ் டு யூ. ஸோ தென் வி ஹேவ் டைரக்ட்லி கோ டு த நேஷனல் ஹைவேஸ் நெக்ஸ்ட். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தட் வி ஹேவ் டு டிஸ்கஸ் வித் நேஷனல் ஹைவேஸ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் பிகாஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் now for traveling passengers and also carry the cargo from one place to another place, from village, district to district headquarters, etc., and one district headquarters to next state district headquarters. So that's why we have to call this the most important. These highways are running through length and breadth of the country, connecting capitals of state. எல்லா ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணுது. மேஜர் போர்ட், துறைமுகத்தை கனெக்ட் பண்ணுது. ரயில் ஜங்ஷன் கனெக்ட் பண்ணுது. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டூரிஸ்ட் சென்டர்ஸ். ஸோ இட் கனெக்ட்ஸ் நாட் ஓன்லி த ஸ்டேட் கேபிட்டல்ஸ் பட் ஆல்சோ இண்டஸ்ட்ரீஸ், போர்ட், டூரிஸ்ட் சென்டர்ஸ் அண்ட் ரயில் ஜங்ஷன்ஸ். தட்ஸ் வை in the first line we have to call it is the most important. So then who take the responsible for this type of road maintenance? Pathina Ministry of Road Transport and Highways of India. Ministry of Road Transport and Highways of India is responsible for development and maintenance of state national highways in India. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க கையில் தான் இருக்குது. ஸோ Ministry of Road Transport and Highways of India. So the longest national highway is NH44. NH44 திண்டுக்கல், சேலம், மதுரை வழியாக கன்னியாகுமரி போகிறது தான் இது NH44. முன்னாடி NH7 சொல்லிட்டு இருந்தாங்க, மாற்றிட்டாங்க பேர். ஸோ இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாரணாசி இன் உத்தரப்பிரதேஷ் டு கன்னியாகுமரி இன் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேஷ் வாரணாசியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கிட்டத்தட்ட 2316 கிலோமீட்டர். ஒரே ஒரு பேர் NH44 சொல்லுவோம். ஸோ லாங்கஸ்ட் ஹைவேஸ் என்னது NH44. நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும். ஸோ வாரணாசி டு கன்னியாகுமரி. ஸோ ஷார்ட்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது NH47A. ஸோ எர்ணாகுளம் டு கொச்சின் போர்ட் ஒன்லி 6 கிலோமீட்டர் தான். என்னது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் NHனா கேரளாவுக்கு எர்ணாகுளம் டு கொச்சின் போர்ட் இஸ் ஒன்லி 6 kilometers. So the two important data that we have to cover here. அவ்வளோதான் NH பொறுத்தளவு there is no too much of things. So only one box news. National Highways Authority of India, நாயின்னு சொல்லுவாங்க, NANHAI, National Highways Authority of India.
ஏன் நாயின் சொன்னால் எங்கே பார்த்தாலும் ஒரு டோல்கேட் போட்டு வச்சுருப்பாங்க காசு வசூல் பண்ணுறது. அதில் தான் வந்து சிம்பிளாக நாயின் சொல்கிறது. 1995 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இட் அட்டானமஸ் பாடி அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட். சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருக்காரு. அது கீழே வந்து ஒரு அட்டானமஸ் தன்னிச்சையான முடிவெடுக்கிற ஒரு பாடி வந்து நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், எரெக்ஷன் அண்ட் டோல்கேட் வசூல் எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த நேஷனல் ஹைவேஸ். ஸோ இன் திஸ் map that you have seen some important highways, national highways. The road pattern is number are national highways. So connecting all the important north-south corridor, golden quadrilateral highways and district headquarters. So பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேஜர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த படத்தை இங்கே நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ்.